ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மீனா என்ன பண்றாங்கன்னா, நேரா தீவிரம் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. என்னாச்சு நடந்தது? நீங்க பாட்டுக்கு வந்து என் வீட்டுக்காரர் அடிச்சு இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றீங்க. என்னப்பா உண்மையா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லும்போது, இல்லங்க ஆண்டி, உண்மையிலே வந்து அவன் முத்தண்ணன் வந்து சத்தம் போட்டதுக்கு பின்னாடி தான் வந்து பின்னாடி வந்து ஆளுங்க அடிச்சாங்க அப்படின்றாங்க. கொஞ்சம் நீ யோசிச்சு வேணா எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு குழு கிடைக்கும். கண்டிப்பா அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஆமா ஆண்டி, கண்டிப்பா வந்து அவர் அடிக்கல. சிட்டி தான் அடிக்கிறத சொன்னாதான் ஃபோன்ல சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ மீனாவுக்கு புரிஞ்சு போகுது. அவங்க ரெகுலரா பூ குடுக்குற இன்ஸ்பெக்டர் வீட்ல வந்து ஃபோன் போட்டு இந்த தகவல சொல்றாங்க. இந்த மாரி நடந்து வச்சுங்க. என் வீட்டுக்காரர் அடிக்கவே இல்ல. ஆனா அந்த தப்ப வந்து அடிச்சதா சொல்லி அவர் மேல எஃப்ஐஆர் போட போறாங்க. கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, அவர் வந்து இந்த ஸ்டேஷன்ல உள்ள போலீஸ்காரர்ட்ட வந்து பேசுறாரு. இந்த மாரி முத்து நல்ல பையன் தாங்க. 2, 3 பிரச்சனைலாம் மாட்டியிருக்கான். ஆனா அவன் இப்ப வரைக்கும் எந்த தப்பும் பண்ணது கிடையாது. எல்லாமே பழி அவன் மேல தான் விழுகுது. இந்த விஷயத்தையும் நீங்க கொஞ்சம் சிவியரா வந்து யார் என்ன பண்ணாரோ கொஞ்சம் சிவியரா நீங்க கேஸ் எடுத்து பண்ணீங்கன்னா போதும். அது வரைக்கும் எஃப்ஐஆர் போறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோனே, இன்ஸ்பெக்டர் அதே மாதிரி சரிங்க சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நட்பு ரீதியா ஒரு உதவி அப்படின்றதுக்கு வந்ததுக்கு பின்னாடி மீனா வந்து ஸ்டேஷன்ல வந்து பேசுறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? மாதிரி சிட்டி அப்படின்னு சொன்னோடனே, ஓஹோ அந்த ரவுடி பயலா வேணுமா விசாரிப்போம் கூப்பிட்டுன்னு சொல்லி அவங்க சிட்டி அவங்க எல்லாம் கூப்பிட்டு வந்துறாங்க. கூப்பிட்டு வந்து ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சு சிட்டிகிட்ட கேட்கும்போது சிட்டி உண்மையா சொல்லிடுறாப்புல. ஆமாங்க, நான் தான் ஆள் விட்டு அடிக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது கேட்குறாங்க, ஏன்டா தேவையில்லாம இந்த விஷயத்துல நீ இன்வால்வ் ஆன? நீ ஏற்கனவே வந்து கந்து வெட்டி தானே கொடுத்துக்கிட்டு இருந்த, இப்போ ஆளை வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிரு அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க நான் ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் முக்கியமான ஆளுக்கு வேற ஒன்றும்ல, நான் இதை ஒரு பிஸ்னஸாக பண்ணல அப்படிங்கும்போது, அப்படி யாரா உனக்கு வந்து இந்த மாதிரி உன்கிட்ட கேட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது சொல்றாப்புல, இந்த மாதிரி ரோகிணி தேண்டு கையை காமிச்சு விட்றாப்புல நம்ம சிட்டி. அப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா, அப்படியே எவ்வளோ தூரம் ஆயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு மீனா என்ன சொல்றாங்கன்னா, இல்லைங்க எங்க வீட்டு பிள்ளை மேலே இவங்க தவறா ஒரு போலீஸ் சொல்றாரு அப்படின்னோடனே, அப்படியெல்லாம் இல்லை, உண்மையிலேயே வந்து நிறைய ஹெல்ப் எனக்கு வந்து ரோஹிணி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நான் நிறைய பண்ணியிருக்கேன். அதில இது ஒண்ணு தான் அப்படின்னு சொன்ன உடனே, ஸ்டேஷன்ல உள்ள முத்த வந்து அவங்க ரிலீஸ் பண்றதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. நேரா வந்து ரோஹிணி ஸ்டேஷன்ல ஆர்டர் போடுறாங்க. போய் வீட்ல வந்து ரோஹிணிய கைது பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நேரா வீட்டுக்கு வந்தோனே மீனா சொல்றாங்க, என்ன ரோஹிணி எல்லா தப்பும் நீ பண்ணி போட்டு என் வீட்டுக்காரர் சைஸா மாட்டி விட்டு சத்தம் இல்லாம நீ தப்பிச்சுக்கிற இது நியாயமா அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமே ஷாக்காகி என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த நேரம் வந்து ஸ்டேஷன்ல இருந்து போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, ரோஹிணிய கூப்பிட்டு போறாங்க. ஏம்மா தப்பு நீ பண்ணி போட்டு தேவையில்லாம வேற ஆளு மேல பழிய போறியேம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் தெரிய வருது ரோஹிணி பெரிய கேடியா இருக்கிறாங்க அப்படின்ட்டு. முத்து பிரச்சனையில இன்னைக்கு வரைக்கும் மாட்டி விட்டது எல்லாமே ரோஹிணி அப்படிங்கிறது வந்து மீனாவுக்கும் தெரிய வருது, முத்துக்கும் தெரிய வருது. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறாங்க ரோஹிணி விஷயத்துல வந்து எப்படி இவங்க நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அருண் எந்த ஹெல்ப்புமே பண்ண கிடையாது. கிடைக்கிற எந்த வாய்ப்பை பயன்படுத்தினாலும் அதுல வந்து முத்துக்கு எதிராகவே வந்து அருண் நடந்துக்கிறாப்புல. அது எல்லாமே மீனாவுக்கு தெரிய வருது. ஏன்னா தங்கச்சிட்ட போய் பேசுறாங்க. தங்கச்சி வந்துட்டு அவர் வீட்டுக்காரர் அருண்ட்ட பேசும்போது, அவங்க முன்னாடி நல்லவர் மாரி பேசுனாங்க. ஆனா அவர் எந்த உதவியுமே பண்ண முடியாத ஒரு இடத்துல வந்து அவரு வந்து நடிக்கிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க மீனா. இருந்தாலும் என்னோட ஹஸ்பண்ட நான் காப்பாத்துறதுக்கு என்ன வேணா முயற்சி பண்ணுவேன். அதனால எனக்கு ஒண்ணும் இல்ல. யாரோட உதவியும் எனக்கு தேவையில்ல அப்படின்ற இடத்துல வந்து மீனா வந்து நினைக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலயும் வந்து மீனாடி போராடி போராடி தான் முத்துவ காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க. முத்து ஊர்ல இருக்கவங்களுக்கே நல்லது செய்றேன்னு சொல்லி தேவையில்லாம வம்புலயும் போய் மாட்டிக்கிறாரு பாவம். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குது அப்படின்ட்டு. நீங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.